கலெக்ட் பண்ணி ஒழுங்கா போய் சேர வேண்டிய இடத்துல சேருதான்னு தான் அவர் கேட்கிறாரு. கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ காசு கலெக்ட் பண்ணுறோம். சரி அது காசு யாருக்கு சேருங்களா? சரி யோசிச்சு பாருங்க. நேம்ஸ்ல படிக்கிறது யாரு? அவங்களோட ஏதோ ஒரு சட்ட சம்பந்தத்துல இல்லை இல்லாமல் அவங்க சமுதாயத்தில் அது எவ்வளோ பிள்ளைங்க வந்து பண பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கைன்ற சக்கரம் நம்பிக்கை நம்ம அப்படிதான் போய் ஷோ செய்வோம். இப்படி திறந்த முடிஞ்சல ஷோ செய்யணும். வாழ்க்கைன்ற சக்கரம் நம்பிக்கைன்ற அச்சங்கள் வர மாதிரி நம்பி காசு கொடுத்து நம்ம பரிசு செய்யணும். அனுபவம் சொன்னேன். முதல்ல அனுபவம் சொன்ன அதே மாதிரி தான் நம்ம போய் பார்க்கலாம். அந்த காசு ஒரு சின்ன ஒரு இவன் ஒரு 2 வழி நம்ம கேட்போம். அந்த ஒரு டொனேஷனுக்கு இந்த 2 வழி ஷோ நடத்துற டைம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷோ நடத்துற டைம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திடீர்னு புது ஹேண்ட்போனு புது மோட்டார் பைக்கு புதுசா லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறும். இவங்க அதுக்கு புது மாற்றம் வாங்குறது கண்டிப்பா நடக்க சான்ஸ் கண்டிப்பா அப்படி நாங்க காசு அடிக்கலன்னு சொல்லக்கூடாது. போகும்போது நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். எங்க மாட்டு என்ன இப்ப விற்கிற விலைவாசி கூட இருக்கு. ஸோ என்ன காசு சாப்பாடு காசு எல்லாரும் போயிட்டு வந்து ஒரு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ டிக்கெட் வைக்கிறோம். ஒரு கோயிலில் டிக்கெட் வைக்கிறோம். இல்லைன்னா ஒரு டேவாவில் டிக்கெட் வைக்கிறோம். ஸோ வரும்போது எங்கள் சொந்த காசு போட்டு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களுக்கு வந்து மேபி நான் காலேஜ் சாப்பாடு சாப்பிட்ருப்போம். எங்களுக்கு அது செலவு வந்துருக்காது. இந்த கலை நிகழ்ச்சிலாம் நடத்துறதுனால உங்களுக்கு என்ன பயன்? செஞ்சு மசிஸ்தான் குறைஞ்சது 15,000 வெள்ளி 16,000 வெள்ளி வந்து ஒரு ஒற்றுமை உண்மையான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நம்ம மகாகணபதி அவருக்கு போமா. இது வந்து ஒரு நல்ல கேள்வி. மாணவர்கள் ஆக்டிவிட்டி வந்து ஆக்சுவலி வந்து நம்ம பார்த்தோமா வந்து அவங்களுக்கு தான் வந்து நன்மையாக இது வந்து பொதுமக்களுக்கு வந்து தெரியல. இது இதனால வந்து இந்த கலையறம் இந்த கலை ஷோ வந்து பாட்டு இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. இந்த ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு. இந்த எக்ஸ்போஷர் மூலிமா பல கலைகளை வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்பான்சர்ஷிப் ப்ரொபோசல், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதெல்லாம் வந்து கூலியால இல்லை லெக்சர் ஹாலில் கற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சமுதாய பற்று அதுலேயும் இருக்கு. நம்ம கலாச்சாரத்தை வளர்க்குறாங்க. அந்த பணத்தை எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. தமிழ் பள்ளிக்கு உதவி செய்கிறாங்க. அது கிடைக்கிறதுலாம் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வந்து இதெல்லாம் வந்து உணர வேண்டும். இவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இதெல்லாம் படித்த சமுதாயங்கள் நம்ம இந்திய மக்களோட எதிர்காலம் தான் சொல்ல முடியும். அருமையான கருத்து. சரிங்க ரசிகர்களே, எங்கேயும் போயிடாதீங்க. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இது முடிஞ்சு இன்னும் சுவாரஸ்யமான விஷயம்லாம் பேச போறோம். அதுக்காக நீங்க வந்து இங்க போகாம நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனாலும் தொடர்ந்து அடிக்கும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரும்ப அடிக்கிறது. சரி,
இந்த கல்லூரி வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கோம், பல்கலைக்கழக வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம ஆடியன்ஸ் மத்தியில் ஒருத்தர் கருத்து சொல்ல போறாங்க. உங்களை அறிமுகப்படுத்திட்டு உங்க கருத்து நீங்க சொல்லுங்க சார். வணக்கம், என் பேர் ஹேமராஜ் செல்வராஜு. நான் வந்து யூனிஸ்டார் ஸ்லைம் வந்துருக்கேன். என்னோட இது என்னன்னா, யூனிவர்சிட்டி நினைச்சாலே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஸ்டடி அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் கருத்தில் வச்சுருக்காங்க. கோ-கரிக்குலர் யூனிவர்சிட்டியில் என்னத்துக்கு இருக்கு? ஸோ நம்ம வந்து கோ-கரிக்குலர் மூலியமாக தான் அந்த கிளப்ஸுங்க, சொசைட்டிஸுங்க இதை நிறைய சேர்ந்து நம்ம லீட் பண்ண முடியும். நம்மளுக்குன்னு எக்ஸ்போஸ், we can be one of the presidents, vice presidents, நம்மளுக்குன்னு ஒரு கோர்ஸ் நம்மளே இது பண்ணிட்டு, ஸோ we can be a leader. ஸோ நாளைக்கு நம்ம அந்த ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் போயிட்டா தீஸ் will help us. ஸோ நான் நினைக்கிறேன் கோ-கரிக்குலர் ஒரு மெயின் பாயிண்ட் for the students in universities. சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர். இதுதான் ரசிகர்களே, அதாவது இப்போ பாருங்க, அவர் சொன்ன மாதிரி படிப்பு இந்த என்டர்டெயின்மெண்ட் தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம மாணவர்கள் இடையில இருக்குதான்? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அதெல்லாம் செய்யும்போது நம்மளோட இனத்தோட தான் நம்ம இருப்போம். ஸோ நீங்க வந்து கரிக்குலர் மீட்டிங்ல நீங்க அதுல அந்த ரீதியா நீங்க போகும்போது இவன் தான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க அதுல போய் இன்வால்வ் பண்ணாலே நீங்க வந்து மற்ற இனத்துக்குள்ள வந்து நீங்க இன்வால்வ் ஆவீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு சிறு ஏற்பாடு, நம்ம எல்லா யூஸ்லையும் பார்த்தா ஒரு ஒத்துமை என்ன ஆச்சுன்னா, இந்த விஷயத்துல இந்திய மாணவர்கள் வந்து இந்தியன் கல்ச்சரல் ஆக்டிவிட்டியில ஒன்றுதான் ஆக்டிவா இருக்காங்க. டிபேட்டோ, டோஸ்ட் மாஸ்டர் அந்த மாதிரி நல்ல விஷயம் இருக்கு, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வெறும் பர்சன்லேருந்து பார்த்திய வரைக்கும் இந்தியன் சொசைட்டி அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ல முடியாது, இருக்காங்களே மெஜாரிட்டி முக்காவாசி பேர் வெறும் இல்லை. இதுல வந்து இதே நான் கத்துக்கிட்டேன். ஆனா அவங்க என்ன தெரியும், அவங்க வேலைக்கு போறப்ப அவங்க உண்மையாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குதானே, அவங்க இன்வால்வ் பண்றாங்களா, ஈடுபாடு இருக்குதானே? ஆனா என்ன வந்து அந்த இன்வால்வ்மெண்ட் வந்து அவ்வளவா வெளியே தெரிய மாட்டேங்குது தவிர மற்றபடி இன்வால்வ் பண்ணல நம்ம சொல்ல முடியும். அப்படின்னு இன்வால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா வெளியே சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து அந்த உண்மையான அவங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்றது இல்லை. அதாவது வெறும் இதுல வந்து நான் இருந்துட்டா போதுமா அப்படின்னு அதை உண்மையா கற்றுக்கிற சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து வெறும் இதுல வந்து இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வேலைக்கு போனதா உண்மையா அவங்க அனுபவம் வந்து. ஓகே, இதை பத்தி நம்ம மிஸ்டர் மகாவீருக்கு இருக்குங்களா? இது வந்து ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான அம்சம். கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து மிக சிறந்த முக்கியமான விஷயம். அவங்க வாழ்க்கையிலே வந்து அவங்க யூனிவர்சிட்டி லைஃப் ஸ்டைல் இருந்து ரெண்டு வகையான முறைகள் இருக்கு. சில மாணவர்கள் நினைச்சுக்கிறாங்க இது வந்து கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு சுமை நினைச்சுக்கிறாங்க, ஒரு பேர்டன் நினைச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு மிக பெரிய தப்பு. கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். இந்த கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா தான் வந்து அவங்க வந்து அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. பேச்சு திறன், தனித்திறன், ஆக்கத்திறன், ஆங்கில மொழி புலமை, நெட்வொர்க்கிங் பில்ட் பண்றாங்க. அதெல்லாம் தவிர்த்து இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில வந்து நம்ம மாணவர்கள் வந்து பெரிய இனத்துக்குள்ள வந்து சேர்ந்து பழக மாட்டாங்க. மல்டி ரேஷியல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள காலகட்டத்துல படிச்சு முடிஞ்சோடனே அவங்க வந்து இந்தியன் கீழே தான் வந்து வேலை செய்ய போறாங்கன்னு நிச்சயம் இல்லை. இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து அவங்க வந்து நெட்வொர்க்கிங்கை இப்பயே ஃபீல் பண்ணிக்கணும். அவங்களோட பாஸ் இன்டர்வியூ போறப்போ வந்து ஒரு நாயகனா இருக்கலாம், ஒரு சீனா இருக்கலாம். அந்த அந்த இன்டராக்ஷன் ஸ்கில் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அங்க வந்து படிக்க முடியாது. வெரி குட் பாயிண்ட் சார், தேங்க்யூ வெரி மச். அருமையான கருத்து சொன்னார் பாருங்க, கை தட்டு. சரி, அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம மாணவர்கள் இடையில இந்த கலை நிகழ்ச்சி, கலாச்சார நிகழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப நடத்திட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ளார இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க, அவரும் அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இதே